அப்போ நம்ம வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்திக்கிறோம். நம்முடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கையில பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கிறோம். ஆனால் அதுல நம்ம மனதுல தங்கக்கூடியவங்க வெகு சிலர் தான். அது கூட அவர்கள் நம்மை கேட்காமலே தங்கி விடுறாங்க. சில பேர் மட்டும்தான் நம்ம மனசுல நம்மளை கேட்காமலே தங்கிடுவாங்க. சில பேர் கேட்டாலும் நம்ம தங்க விட மாட்டோம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். குறிப்பா அரசாங்கத்துக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஏன் சொல்றேன்னா, இது ஒரு டிராவிடியன் ஸ்டாக் அந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இயங்குகிற அரசாங்கமாக இருக்கிறது. ஆனாலும் ஆசிரியர்களுக்கு பல குறைகளை நம்ம காண முடிகிறது. இன்றும் கூட கிளாஸ் ரூம்ஸ், அந்த வகுப்பறைகள் மேம்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையை, ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றும் ஆசிரியர் போராட்டங்களை நாம் அவ்வப்பொழுது பல்வேறு இடங்கள்ல பார்க்க முடிகிறது. இதுல என்ன மிக முக்கியமானு சொன்னா, இந்த டிராவிடியன் தாட் இதை உருவாக்கிய தலகத்தர்கள்ல அந்த சிற்பிகள்ல ஒருவரான அறிஞர் அண்ணா ஆசிரியர்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர்கள் தேங்கினால் நாளை நாடு தேங்கும், ஆசிரியர்கள் ஏங்கினால் நாளை நாடு ஏங்கும், ஆசிரியர்கள் தூங்கினால் நாளை நாடு தூங்கும். இவ்வளவுதான் அவர் அந்த அலிட்டேஷன்ல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது ஆசிரியர்களை தேங்க விடக்கூடாது. எந்த வகையான ஏதோ ஒரு போராட்டத்துக்கு அவர்களுடைய குறைகளோ அதுக்காக இதுக்காகவோ அவர்களை ஒரு இடத்துல தேங்கி நிற்க வகையில அரசு அந்த பாராமுகமா அவர்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதும், அவர்களை ஏக்கமும் வைக்கக்கூடாது. நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நமக்கு வருமா, அல்லது இந்த சிபிஎஸ்னுடைய பரிதாப நிலை தான் தொடருமா, இப்படிலாம் ஏங்க வைக்காம அவர்களை தேங்க வைக்காம நம்ம இருந்தோம்னா அவர்கள் தூங்காமல் பணி செய்து மிக அற்புதமான ஒரு இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக அவர்கள் மாறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதுதான் இந்தியாவினுடைய மகாசாசனம், கல்வி மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட்ல மிக அடிப்படையா கோத்தாரி அவர்கள் சொல்றாரு. அதாவது the destiny of India is decided in her classrooms என்கிறார். இந்தியாவினுடைய தலையெழுத்து எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவளுடைய வகுப்பறைகள்ல நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. வகுப்பறைகள்ல அந்த இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆளுமைகளை, தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அந்த ஆசிரியர்கள் தான் அத்தகைய படைப்பாளிகள். ஸோ அவர்களை நல்ல மகிழ்ச்சிகரமா வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய அரசின் கடமையாகும். நல்லாசிரியர் அப்படின்னு அந்த விருது கொடுத்தாதான் நல்லாசிரியர் என்ற பல பேர் அந்த லைம் லைட், அந்த விருது வெளிச்சத்துக்குள்ள வராம இருக்கக்கூடிய அற்புதமான ஆசிரியர்களை நான் கண்டிருக்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர்கள்லாம் ஏன் அரசால கௌரவப்படுத்தப்படவில்லை அப்படின்றதெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். ஆனால் எண்ணற்ற மாணவர்களால் அவர்கள் நேசிக்கப்படக்கூடிய அற்புதமான ஆசிரியர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அதுவே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மிக பெரும் விருதாகவும் நான் கருதுகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூடங்கள் வெறுமையா என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், மருத்துவர்கள், சயின்டிஸ்ட் இவர்களை மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு நிலையமா இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. அது எல்லா வகையான திறமைகளுக்கும் இடம் கொடுக்கணும். மிக பெரும் விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாகவும் அது இருக்கணும், களமாகவும் இருக்கணும். மிக பெரும் அறிஞர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், கருத்து சிந்தனையாளர்கள் இவர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு பெரியாரை உருவாக்கலாம், ஒரு இங்கர்சாலை உருவாக்கலாம், ஒரு பெர்னார்ட் ஷாவை உருவாக்கலாம், ஒரு மாபெரும் படைப்பாற்றலை கொண்ட ஷேக்ஸ்பியரை, இப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் அது உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பு ஆற்றல் மிக்க ஒரு இடமா இருக்கணும். அது சிவாஜி கணேசன்களை உருவாக்கலாம், எம்ஜிஆர்களை உருவாக்கலாம், அற்புதமான குரல் வளம் கொண்ட பி சுசீலா, ஜானகி போன்ற நட்சத்திர பாடகர்களை உருவாக்கக்கூடிய கலன்கள், அதை அவர்களுக்கு அவர்களுடைய படைப்பாற்றலை நல்லா பாடவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பை, அந்த கிரியேட்டிவிட்டியை அதை மேம்படுத்தி அவர்களை ஒரு ஆளுமை மிக்க பாடகர்களாக உருவாக்கக்கூடிய அளவில் கல்வி நிலையங்கள் பணியாற்ற முடியும். அப்படிப்பட்ட நிலையங்களாகவும் அது இருக்கலாம். ஒரு பிகாசோ, ஒரு லேனர்டோ வின்சி, இப்படி எண்ணற்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட மேதைகள் கொண்ட கலைப்படைப்புகளை உருவாக்கக்கூடிய மாபெரும் மனிதர்களை உருவாக்கக்கூடிய தளமாக கல்வி நிலையங்கள் இருக்கணும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்தாகும். இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் இப்ப எல்லாம் மருத்துவர் ஆயிடணும், எல்லாம் என்ஜினியர் ஆயிடணும், இதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்காமல் இப்படி படைப்பாற்றல் மிக்க ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த உலகம் தான் நீங்க ஒரு கடுமையான ஒரு மனச்சோர்வுல கலை இலக்கிய படைப்புகள் தான் அந்த சோர்வை அகற்றக்கூடும்.
அதுல வந்து இப்ப நிறைய படிக்கிறான், ஒரு டாக்டருக்கு நிறைய படிச்சுட்டு இருக்கிறான், மனசோர்வு அடைகிறான்றப்போ ஒரு பாடலோ அல்லது வந்து ஒரு நாடகமோ அல்லது வந்து ஒரு கலை இலக்கியமோ ஒரு ஒரு நல்ல புத்தகமோ அல்லது கவிதையோ இது அவனுடைய மனசை லேசாக்குவது போல வேற எதுவும் ஆக்க முடியாது. அந்த பகுதியும் அவசியமாக இருக்கிறது. இத்தகைய படைப்பாற்றல் கொண்ட ஆளுமைகளை மாணவர்கள் நம்ம கல்விக்கூடங்கள்ல இருந்தா அவர்களுக்கு நீங்க உதவணும். கல்விக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் அவர்களுடைய ஆளுமையை மேம்படுத்தக்கூடிய வகையில எல்லா வகையான உதவிகளும் செய்யணும். இப்படி ஒரு ஒரு வெளி உலகத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும், அதாவது கல்வி நிலையத்துக்கும் வெளி உலகத்துக்கும் அது ஒரு பாலத்தை ஏற்படுத்தணும். அது அந்த பாலம் வந்து அவனை எப்பேற்பட்ட எந்த வகையிலும் ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க ஒரு மனிதனா மாற்றும். அந்த வகையில கல்வி நிலையங்கள் இயங்கணும். அது என்னுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன். ஒரு சமயம் வந்து நாங்க விழுப்புரத்துல இருந்து தஞ்சாவூர் போயிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம். நானும் என்னுடைய ஆத்மாத்மான நண்பராக இருந்த டாக்டர் மருத்துவர் சுந்தர் அவர்களும் கூட வந்து இந்தியன் பேங்கினுடைய மேனேஜராக இருந்து அவரு ஓய்வு பெற்றாரு. அவரும் போறோம். நாங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும்பொழுது வண்டி போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு டிஸ்கஷன் வருது. அப்போ வந்து என்ன டிஸ்கஷன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்கள் யார்? இப்படி இது போன்ற ஒரு தினம் தான் அது. மருத்துவர் சுந்தரை பார்த்து அவரும் நண்பர் தான், அவரை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்கள் யாருன்னா அவர் ஒரு 2 பேரை சொன்னார். இவர் திருப்பி அவரை கேட்கிறாரு, உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்களை சொல்லுங்க அப்படின்றப்ப அவரு ஒரு 2 பேரை சொல்றாரு. இப்படி இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது எழுத்தா மாதிரி ஒரு வயதான பெரிய ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் இந்த டிஸ்கஷனை கூர்ந்து கவனிச்சுட்டே வந்தார். அவர் சொன்னார், உங்க டிஸ்கஷன்ல நானும் கலந்துக்கலாமா அப்படின்னாரு. தாராளமா கலந்துங்களா அப்படின்னு அவரு கேட்டாரு. சரி, நீங்க வந்து உங்களுக்கு பள்ளிக்கூடத்திலே உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில எல்லாமே சேர்த்து நீங்க 2 பேர் தான், 2 ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார், அவங்க 2 பேர் தான் என்னுடைய நினைவுல இருக்கிறாங்க அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் இன்னும் ஒரு 2 பேரை சொன்னாரு, அவங்களையும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து உங்களுடைய மருத்துவ வாழ்க்கை என்பது எத்தனை ஆண்டு காலம் அப்படின்றாரு. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து முடிச்சு ஒரு மருத்துவராக வரத்துக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு 15-16 ஆண்டுகள்னு வச்சுங்களேன். இத்தனை ஆண்டுகள்ல நீங்கள் எத்தனை ஆசிரியர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள்னு அவர் அடுத்த கேள்வி கேட்டார். ஒரு 5 பேரை நம்ம வச்சுக்கோமே, ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம ஒரு 5 பேர் அந்த வகுப்பறையில வந்துட்டு போகக்கூடிய ஆசிரியர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது மினிமமா சொல்றேன். நான் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10வது வரைக்கும் ஒரு 50 ஆசிரியர்கள். 10வதுலாம் நம்ம 9, 10 நம்ம இன்னும் நிறைய ஆசிரியர்கள் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுவாங்க. டிராயிங் மாஸ்டர், அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், பிஇடிஸ், இப்படி நிறைய வருவாங்க. அப்புறம் பாட்டு ஆசிரியர், இப்படி நிறைய பேர் அந்த அதர் தேன் எஜுகேஷன் இதுலயும் நிறைய ஆசிரியர்கள் வருவாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் பிரிஞ்சு அதுக்கும் வருவாங்க. அப்புறம் இப்போ ஹையர் செகண்டரி, அப்போ பியூசி, இதுக்கெல்லாம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு தனித்தனியாக ஆசிரியர்கள் வருவாங்க. பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பியூசி அல்லது வந்து ஒரு ஹையர் செகண்டரி வரைக்கும் நம்ம வந்து ஒரு 120 ஆசிரியர்களை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்திருக்கும். இது கல்லூரி போன பிற்பாடு கல்லூரியிலையும் அப்படிதான் நம்ம என்ன குரூப் எடுக்கிறோமோ அது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து போவாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து கல்லூரி வாழ்க்கையை முடிக்கும் பொழுது, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு 150 ஆசிரியர்கள் ஆச்சும் அறிமுகமாயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்முடைய கல்லூரி வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் ஒரு 150 ஆசிரியர்கள் அறிமுகமாயிருப்பாங்க. சரி, அப்ப அதே மாதிரி அவர் சொல்றாரு, அவர் வந்து பிஏ வரைக்கும் தான் படிச்சாரு. அப்போ அவரும் ஒரு 100-120 ஆசிரியர்களை நமக்கு அறிமுகமாயிருப்பாங்கன்னு சொன்னார். அந்த பெரியவர் கேட்டாரு, இப்படி அறிமுகமான 120-150 ஆசிரியர்கள்ல 2 பேர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களா இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு. ஆமாங்க. இப்ப இந்த 2 பேராலதான் கல்வியில ஊக்கம் பெற்று அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கு உற்சாகப்படுத்தினாங்க, சில உதவிகளை செய்தார்கள். அப்படிதான் அந்த உதவியின் மூலமா தான் நான் இன்றைக்கு ஒரு ஆசிரியரா வாழ்ந்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவன் அப்படின்னு அவர் சொல்றாரு, மருத்துவர் சொல்றாரு. அதே மாதிரி அவரும் சொல்றாரு, இந்திரஜித் நம்ம இந்தியன் பேங்கினுடைய மேலாளராக இருந்த ஓய்வு பெற்ற அவரும் சொல்றாரு, ஒரு சில ஆசிரியர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை இப்படி நிர்ணயிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்களால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் இந்த நிலைக்கு வந்தோம் அப்படின்னு. பெரியவர் கேட்டாரு, ஒரு அற்புதமான கொஸ்டின் அவர் கேட்டார். நீங்க உங்களுடைய மொத்த அந்த கல்வி வாழ்க்கையில, அந்த பள்ளிக்கூட கல்லூரி வாழ்க்கையில மொத்தமாவே இத்தனை ஆசிரியர்கள் கடந்தும் ஒரு 2 பேருடைய ஊக்கப்படுத்துதலாலும் அவங்களுடைய அந்த அவங்க கொடுத்த அந்த உற்சாகத்தாலுமே மட்டுமே நீங்கள் வந்து ஒரு வங்கி மேலாளராகவும் வர முடிந்தது என்று சொன்னால்
உங்களுக்கு வகுப்படுத்த அத்தனை பேருமே நல்ல ஆசிரியர்களாக, அவர்கள் அனைவரையுமே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்திருந்தா நீங்க எந்த லெவல் போயிருப்பீங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியல. வண்டி வந்து தடன்னு ஓடுற சத்தம் தான் கேட்டுச்சு. அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அந்த பெரியவர் நிறுத்தினார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்திக்கிறோம். நம்முடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கையில பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களை சந்திக்கிறோம். ஆனால் அதுல நம்ம மனதுல தங்கக்கூடியவங்க வெகு சிலர் தான். அது கூட அவர்கள் நம்மை கேட்காமலே தங்கி விடுறாங்க. சில பேர் மட்டும்தான் நம்ம மனசுல நம்மளை கேட்காமலே தங்கிடுவாங்க. சில பேர் கேட்டாலும் நம்ம தங்க விட மாட்டோம். சில பேர் எதேச்சியா கேட்காமலே தங்கி விடுவார்கள். அப்படி கேட்காமலே தங்கக்கூடிய ஆசிரியர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களில் தெரிவித்துக் கொள்கிறேன்.